2024 ஜூலை மாத பலன்கள். மீன ராசி நேயர்களே, ராசியில் ராகு இருப்பதால் ராசியாதிபதி குரு பகவான் 3ஆம் பாவத்தில் இருப்பதால் 4ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதால் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். சூரியன் நாலில் இருப்பதாவது ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் இருந்தால் சொத்து பிரச்சனை ஏதாவது கொடுக்கும். 7 நாட்டு சனி இருக்குது, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத யாத்திரைக்கு செல்ல வேண்டிய நிலைமையெல்லாம் இருக்கும். வீணாக இங்கேயும் அங்கேயும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் சந்திரன் சக்கரம் சுற்றும் பொழுது சில நாள்கள் ரொம்ப நல்லா இருக்கும், சில நாள்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இருக்கிற சீட்டில் இருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. விரோதிகள் ஓவராக இருப்பாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பற்றி, உங்கள் மேலே இருக்கிறவங்க பற்றி ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. தேவையில்லாததெல்லாம் நடக்கும். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். உள்நாட்டு வியாபாரிகள் சந்தோஷமாக இருப்பார்கள். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, லோக்கல் ஷூட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வெளியே ஷூட்டிங் இருக்கும்போது ஏதாவது பொருள்கள் திருட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உள்ளன. ரொம்ப நகை நட்டெல்லாம் போட்டுட்டு போவாதீர்கள். பெண்களுக்கு யாத்திரை செல்லும் பொழுது தன்னுடைய பொருள்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும், உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் எல்லாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 செயின் 4 செயின் எல்லாம் போட்டு படுக்காதீங்க. திருடர்கள் அப்படியே உங்கள் கண்ணை அசைக்கிற நேரத்தில் திருடிட்டு போயிடுவாங்க. பாருங்கள், சில நேரம் மாத்திரம் சொல்கிறேன், எல்லோருக்கும் நடக்கும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது, உஷாராக இருங்கள். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் சில பேருக்கு ஏதாவது காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சலுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சாலும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது விவசாயத்தில் லாபம் இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் பேமெண்ட் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சேரும். இந்த மாதிரி சில சிக்கல்கள் மீன ராசிக்கு இருக்குது. என்ன பரிகாரம் செய்யலாம்? தினமும் பகவான் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று அங்கே துளசியை வைத்து சிந்தூரத்தை வைத்து பூஜை செய்து அந்த துளசி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் நீங்கள் ஜூலை மாதத்தில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.